திருவாழ்க திருவே துணை, குரு வாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 17ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 30ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. உங்களுக்கான நட்சத்திர தினப்பலன். அஸ்வினி, தொழிலில் ஏற்படும் தடங்கல்களால் மனப்பதற்றம் அதிகரிக்கும். பரணி, குடும்ப விஷயங்களில் அலைச்சல்கள், காலவிரயங்கள் ஏற்பட்டாலும் காரிய வெற்றி உண்டாகும். கார்த்திகை, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி வெற்றி பெற்று வருவாய் லாபம் அதிகரிக்கும். ரோஹிணி, எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்காக திறமையுடன் செயல்பட வேண்டிய நாள், அதனால் மனப்பதற்றமும் உண்டாகும். மிருகஸ்ரீஷம், தொழிலில் உங்களுடைய இலக்குகளை அல்லது லட்சியங்களை எளிதில் அடைந்து வெற்றியும் லாபமும் பெறுவீர்கள். திருவாதிரை, கோபமான பேச்சினால் பொருள் நஷ்டம், உறவுகளால் பிரிவுகள் உண்டாகும். புனர்பூசம், தொழிலில் பொறுப்புகள் கூடும், பேச்சிற்கு மதிப்பு கிடைக்கும். பூசம், மனதில் உயர்ந்த எண்ணங்கள் தோன்றும், அதை செயல்படுத்துவதில் எதிர்ப்புகள், பிரச்சனைகள் தோன்றலாம். ஆயில்யம், உங்களின் உயர்வான எண்ணங்கள், செயல்கள் செல்வாக்கை அதிகரிக்கும். மகம், பேச்சில் ஒரு விரக்தித்தன்மை ஏற்படும், மனமும் உடலும் சோர்வடையும். பூரம், உயரதிகாரி ஆதரவால் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகளை செய்து முடித்து பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறுவீர்கள். உத்திரம், ஆளுமைத்திறன், நிர்வாகத்திறன் சரியான நேரத்தில் வெளிப்படுத்தி வெற்றிகளை பெறுவீர்கள். செல்வாக்கு உயரும். அஸ்தம், செல்வாக்கையும் லாபத்தையும் தக்க வைக்க மனப்போராட்டம் அதிகரிக்கும். சித்திரை, தொழிலில் வெற்றி லாபம், வருமானங்கள் அதிகரிக்கும். பணிச்சுமை அதிகரிக்கும், மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும், உங்கள் மேல் உங்களுக்கே கோபம் அதிகமாகும். விசாகம், புதிய திறமைகளை கற்று எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றிகளை குவிப்பீர்கள். அனுஷம், தொழிலில் விரும்பியபடி காரியங்களை செயலாக்குவதில் சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்படும். கேட்டை, திறமைகளை மதிக்கப்பட்டு காரியங்கள் எளிதில் வெற்றி பெறும். மூலம், விரும்பிய காரியங்கள் நிறைவேற்றுவதில் மூத்தோர்கள் ஆசி உண்டு. அவிட்டம், உறவினர்கள் வருகை, அவர்களின் ஆதரவால் காரிய வெற்றியாகும். உத்திராடம், திட்டங்கள் சிறு சிக்கலுக்கு பின் வெற்றிகள் பெறும். திருவோணம், பணிச்சுமை அதிகரிக்கும், எதிரிகள் வீரியத்தாலும் மனசோர்வு உண்டாகும். அவிட்டம், தெளிவான திட்டங்கள், துரிதமான செயல்பாடுகள் வெற்றிகளை பெற துணை புரியும். சதயம், பேச்சினால் எத்தகைய நபரையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். புரட்டாதி, திறமைகள், திட்டங்கள் உங்கள் பதவிக்கு ஏற்றவாறு செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். உத்திரட்டாதி, உங்கள் முயற்சிகள், விருப்பங்கள் நிறைவேறுவதில் தடை தாமதங்கள் ஏற்படும். ரேவதி, சொல்லும் செயலும் ஒன்றாகி உங்கள் திறமையால் அவைகளை வெற்றி பெற செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும், பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.